பிரபல மில் முதலாளியான செங்கல்வராயனுக்கு கணக்கிட முடியாத அளவுக்கு சொத்து இருப்பதாக எல்லோரும் பேசிக்கொண்டார்கள். மொத்தம் 12 பஞ்ச ஆலைகளுக்கு அவர் அதிபராக இருந்து வந்தார். சம்பாதிக்க தொடங்கிய காலத்தில் செங்கல்வராயனுக்கு தந்தை வழி சொத்தாக ஒரு பஞ்சாலை இருந்தது. அந்த ஆலையின் மீது அவர் தந்தை ஏராளமாக கடன் வாங்கி வைத்துவிட்டு போயிருந்தார். ஆலையின் மதிப்பை போல் 15 மடங்கு அதன் மீது கடன் சுமை ஏறியிருந்ததால் கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க பயந்து செங்கல்வராயனை தாஜா செய்து தங்கள் பாக்கியை வசூலிக்க முனைந்தார்கள். அந்த பஞ்சாலை நிர்வாகத்தை செங்கல்வராயன் ஏற்றபொழுது அவரது பாலிய நண்பரான கஜபதி தான் அவருக்கு ஆலோசகராக இருந்து வந்தார். கிட்டத்தட்ட 5 வருட காலத்திற்குள் செங்கல்வராயன் தனது தந்தை வழி கடனை எல்லாம் அடைத்து விட்டார். அடுத்து ஓராண்டுக்குள் இன்னொரு புதிய மில்லையும் விலைக்கு வாங்கிவிட்டார். இதேபோல் பிரமிக்கத்தக்க முறையில் பொருள் ஈட்டி இப்பொழுது 12 ஆலைகளுக்கு அவர் அதிபராகிவிட்டார். சொத்து சேர சேர மேலும் மேலும் பொருள் சேர்க்க வேண்டும் என்ற ஆசை செங்கல்வராயனை வலுவாக பிடித்து கொண்டது. அதன் விளைவாக அவர் தாராள மனப்பான்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அவரிடம் கஞ்சத்தனம் குடிக்கொள்ள ஆரம்பித்து விட்டது. எல்லை கடந்து அவரிடம் பொருள் சேர்ந்து விட்ட போதிலும் அவருக்கு இருந்த பெயர் அவ்வளவு விரும்பத்தக்கதாக இல்லை. பண ஆசை பிடித்தவர் என்றும் கிராதக மனம் படைத்தவர் என்றும் அவரை எல்லோரும் கூறி வந்த போதிலும் அவரிடம் இருந்த பணத்திற்கு அஞ்சி அவரிடம் வெளிப்படையாக மரியாதை காட்டிதான் வந்தார்கள். செங்கல்வராயனின் மனைவி காமாட்சி இறந்து பல ஆண்டுகளாகிவிட்டது. அவருக்கு மார்த்தாண்டன் என்ற மகனும் வசந்தா என்ற மகளும் இருந்தார்கள். தலப்பிள்ளையான மார்த்தாண்டன் ஒரு அரைக்கிற்காக இருந்தான். அவனுக்கு வயது 28 இருக்கலாம். இருந்த போதிலும் பள்ளி படிப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் வீட்டிலேயே பைத்தியக்கார விளையாட்டுகள் விளையாடி கொண்டு பொழுதை கடத்தி வந்தான். அவனது தங்கை வசந்தா அவனுக்கு நேர் எதிருடையவள். படிப்பிலே கலைமகள் என்று ஆசிரியர்களால் புகழப்பட்ட வசந்தா கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்து கொண்டிருந்தாள். அவளுக்கு 21வது வயது நடந்து கொண்டிருந்தது. செங்கல்வராயனுக்கு தனது அசட்டு மகன் மார்த்தாண்டன் மீது உயிர் என்றே சொல்ல வேண்டும். அவன் விஷயத்தில் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து வந்த செங்கல்வராயன் தனது மகன் எதை கேட்டாலும் தவறாது நிறைவேற்றி வைப்பார். சில சமயங்களில் அரைக்கிறுக்கனான மார்த்தாண்டன் திடீரென குதிரை சவாரியை நினைத்து கொண்டு தன் அப்பாவின் மீது சவாரி செய்ய கூப்பிடுவான். அதற்கு உடனே செங்கல்வராயன் சம்மதிக்காவிட்டாலோ குதிரை சண்டித்தனம் செய்கிறது என்று மார்த்தாண்டன் கூச்சலிட்டு குதிரை சவுக்கை எடுத்து வந்து தன் அப்பாவை அடித்து நொறுக்கி விடுவான். அன்றைய தினம் செங்கல்வராயன் மில்லிலே டைரக்டர்கள் மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. அங்கு குழுமியிருந்த டைரக்டர் எல்லாம் செங்கல்வராயன் நிர்வகித்து வந்த 12 மில்களிலும் டைரக்டர் பதவி வகித்து வந்தவர்கள். ஒவ்வொரு மில்லிலும் முக்கால்வாசிக்கு மேல் பங்குகள் செங்கல்வராயன் வசம்தான் இருந்த போதிலும் ஒப்புக்காக வெளியாட்கள் சிலரையும் சேர்த்து எல்லா மில்களையும் லிமிடெட் கம்பெனியாக அவர் பதிவு செய்து வைத்து இருந்ததற்கு காரணம் வருமான வரியில் சலுகை பெறுவதற்காகத்தான். பொதுவாக இம்மாதிரி மீட்டிங்கில் செங்கல்வராயன் தனது திட்டங்கள் இன்ன என்று வெளியிடுவார். அங்கு குழுமியுள்ளவர்கள் எல்லோரும் அதற்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காமல் மௌனமாக ஆமோதித்துவிட்டு செல்வார்கள். ஆனால் இந்த தடவை செங்கல்வராயன் வெளியிட்ட திட்டம் மிகவும் புரட்சிகரமாக இருந்தது. மௌனமாக ஆமாம் போடுவர்கள் கூட சிறிது சந்தேகமும் திகிலும் கலந்த குரலில் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்த ஆரம்பித்தனர். இப்பொழுது இருக்கும் 12 பஞ்சாலைகளோடு 13வதாக புதிய ஆலை ஒன்றை ஏற்று நடத்த வேண்டும் என்று தான் தீர்மானித்திருப்பதாக செங்கல்வராயன் கூறியதுதான் அந்த கூட்டத்தின் சிறிது சலசலப்பை ஏற்படுத்தியது. ரேணுகா மில் நிர்வாகிகள் தங்களால் மில்லை நிர்வாகம் செய்ய முடியவில்லை என்று நம்மிடம் ஒப்படைக்கிறார்கள். பார்க்க போனால் அங்கு உற்பத்தியாகும் நூலின் தரம் ரொம்பவும் உயர்ந்தது. நமது நிர்வாகத்தை போல் அங்கு திறமையாக நிர்வாகம் ஏற்பட்டால் அந்த மில்லின் மூலம் நமக்கு ஏராளமாக லாபம் கிடைக்கும் என்று தன்னம்பிக்கையோடு பேசினார் செங்கல்வராயன். இருந்தாலும் அங்கு தொழிலாளர் தகராறு இருக்கிறதே என்று தன் ஆட்சேபனையை வெளியிட்டார் டைரக்டரில் ஒருவரான முத்தண்ணா. நம்மிடம் என்ன செய்துவிட முடியும்? ரொம்ப மீறினால் அந்த மில்லை 6 மாதத்திற்கு பூட்டி போட்டு விடப் போகிறோம் என்று சர்வ அலட்சியமாக கூறினார் செங்கல்வராயன். வீண் வம்பை விலை கொடுத்து வாங்கப் போகிறோம் என்று முணுமுணுத்தார் தொண்டைமான். விலை கொடுத்து வாங்குவதனாலும் பணம் வேண்டுமே என்று சிரித்தார் தோத்தாத்ரி. பணத்தை பற்றி கவலை எனக்கு விட்டுவிடுங்கள் என்று தீர்க்கமாக கூறிய செங்கல்வராயன் நாம் அந்த மில்லை வாங்கத்தான் போகிறோம் என்று ஒரே வரியில் கூறி முடித்தார். செங்கல்வராயனின் குரலில் காணப்பட்ட தீர்க்கம் மற்ற டைரக்டர் எல்லாம் வெளிப்படைய செய்தது. தூக்கத்தில் பிதற்றுவதைப் போல் வழக்கத்திற்கு விரோதமாக ஏதோ எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்து விட்டோமே என்ற உணர்வு பெற்றவர்கள் போல சுறுசுறுப்பாக நிமிர்ந்து உட்கார்ந்து ஆமாம் வாங்கிவிட வேண்டியதான் என்று ஏக குரலில் முழங்கினார்கள். காரியதரிசி என்று குரல் கொடுத்தார் செங்கல்வராயன். மறுவினாடியே வேதாச்சலமும் அவர் முன்னால் வந்து நின்றார். காணும் மில்ஸ் நிர்வாகிகளுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக் போட்டு அனுப்பிவிடுங்கள். நமது வக்கீலிடம் சொல்லி விற்பனை பத்திரம் முதலியவற்றை உடனே தயார் செய்து கொள்ளுங்கள் என்று உத்தரவிட்டார் செங்கல்வராயன். ஆகட்டும் சார். வேதாச்சலம் சென்ற பிறகு செங்கல்வராயன் தமது கைக்கடிகாரத்தை பார்த்து கொண்டார். அடடா, மணி 1:15 போகிறது. எனது பையன் சாப்பிடாமல் எனக்காக காத்து கொண்டிருப்பான். நான் புறப்படுகிறேன் என்று செங்கல்வராயன் துள்ளி எழுந்தார். புறப்படுங்கள், குழந்தையை காக்கவிடக்கூடாது என்று துடித்தார் தோத்தாத்ரி. குறைவனாக பிறக்கப்பட்டாலும் காக்கா பிடிப்பதில் பிறவி பண்டித்தனம் பெற்றிருந்த தோத்தாத்திரியை தமது ஓரக்கண்ணால் ஒரு தினுசாக பார்த்தார் தொண்டைமான். அந்த குழுவினரிலே தொண்டைமான் ஒருவர் தான் செங்கல்வராயனிடம் எதையும் தைரியமாக பேசுவார். அவரது பார்வை மெதுவாக செங்கல்வராயன் பக்கம் திரும்பியது. செங்கல்வராயன், உங்கள் பையன் மார்த்தாண்டனுக்கு 28 வயதாகிறது. அவனை இன்னமும் நீங்கள் ஒரு குழந்தை போல் வளர்த்து வருவது சரியல்ல. இந்த உலகத்தில் தானாக அவன் வாழ்க்கை நடத்துவதற்கு நீங்கள் தயார் செய்ய வேண்டும் என்றார்.
செங்கல்வராயன் முகத்திலே ஒரு வேதனை புன்னகை மலர்ந்தது. நீங்கள் கூறுவதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் மார்த்தாண்டன் விஷயமே வேறு. அவனது குழந்தை பிராயத்தில் அவனது தனது தாயாரிடம் ரொம்பவும் ஒட்டி கொண்டிருந்தான். தாயாரின் திடீர் மரணம் அவனை ரொம்பவும் அதிர்ச்சியடை செய்துவிட்டது. அதனால் அவனது புத்தியே மாறாட்டம் அடையும் நிலை கூட ஏற்பட்டுவிட்டது. அந்த வேதனையை அவன் உணராமல் வளர்த்து வரவேண்டும் என்றுதான் இன்று வரை அவன் சிறு குழந்தை போல் சீராட்டி வளர்த்து வருகிறேன். இப்படி அவனை வளர்த்து வருவதால் வாழ்க்கையில் அவனால் தனித்து இயங்க முடியாமல் போய்விடக்கூடிய அபாயமும் இருக்கிறது. இருந்தபோதிலும் என்னிடம் இருக்கும் ஏராளமான சொத்தை வைத்துக்கொண்டு அவன் ஆயுட்காலம் முழுவதையும் நிம்மதியாக கடத்திவிட முடியுமானால் அவன் எப்படியாவது உயிரோடு இருந்தால் போதும் என்றுதான் நான் நினைக்கிறேன் என்றார். இதுவரை மௌனமாக இருந்த சிவகுருநாதர் என்ற ஒரு டைரக்டர், உங்கள் மனைவி எப்படி இறந்தால் என்று ஆதரவாக கேட்டார். அந்த வேதனையை கேட்க வேண்டாம் என்று கூறியபடி விற்றென்று வெளியே நடந்தார் செங்கல்வராயன். அவர் நகர்ந்து சென்றதும் தோத்தாத்திரி சிவகுருநாதரிடம் பக்கம் திரும்பி அவரை கடிந்து கொள்ளும் தோரணையில், வேதனையை எல்லாம் ஏன் ஐயா கிளப்புகிறீர் என்று கடுமையாக கேட்டார். உடனே கா கா என்று கரைந்தார் தொண்டைமான். செங்கல்வராயன் தனது மாளிகை அடைந்தபோது சாப்பாட்டு கூடத்தில் அவரது வருகைக்காக காத்திருந்தான் மார்த்தாண்டம். சாப்பாடு கூடத்திலே ஒரு நீளமான மேஜை போடப்பட்டிருந்தது. அதன் அருகில் போடப்பட்டிருந்த நாற்காலி ஒன்றில் மார்த்தாண்டன் உட்கார்ந்திருந்தான். மற்றொரு நாற்காலியில் அவனது வளர்ப்பு நாயான ஜோகர் உட்கார்ந்திருந்தது. ஜோகர் ஒரு அல்சேஷன் நாய். கிட்டத்தட்ட ஒரு கன்றுக்குட்டி உயரம் வளர்ந்திருந்த அந்த நாய் மீது மார்த்தாண்டன் தன் உயிரையே வைத்திருந்தான். அதனால் செங்கல்வராயனோடு உட்கார்ந்து சமபந்தி போஜனம் செய்யும் அதிர்ஷ்டம் அந்த நாய்க்கு கிடைத்திருந்தது. ஏனப்பா இவ்வளவு நேரம் என்று சினுங்கினான் மார்த்தாண்டம். இன்று ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்தது மார்த்தாண்டா, அதனால் தான் நேரமாகிவிட்டது என்று கொஞ்சம் குரலில் கூறிய செங்கல்வராயன், உனக்கு ரொம்பவும் பசி இருக்கிறதா என்று ஆதரவோடு கேட்டார். இல்லை என்று தலையாட்டினான் மார்த்தாண்டம். ஏன் என்று வியப்புடன் கேட்டார் செங்கல்வராயன். வந்த பசி போயே விட்டது. அடடா பாவம் என்று கழிவிறக்கம் கொண்ட செங்கல்வராயன் தமது பணியாள் பக்கம் திரும்பி சீக்கிரம் பரிமாறு என்று உத்தரவிட்டார். பணியாள் படபடப்போடு பரிமாற ஆரம்பித்தான். ஏதாவது தபால் வந்ததா என்று கேட்டார் செங்கல்வராயன். வந்திருக்கிறது, இதோ கொண்டு வருகிறேன் என்று தனது பரிமாறும் வேலையை முடித்துக்கொண்டு ஹால் பக்கம் சென்று பணியால் ஒரு கவருடன் திரும்பி வந்தான். செங்கல்வராயன் அந்த கவரின் மேலுள்ள விலாசத்தை பார்த்தார். உன் தங்கை வசந்தா எழுதியிருக்கிறாள் என்று அவர் மார்த்தாண்டனை நோக்கி கூறியபடி அந்த கடிதத்தை பிரித்து பார்த்தார். மார்த்தாண்டம் தன் நாய்க்கு சாதத்தை பிசைந்து வைத்துவிட்டு தந்தையின் பக்கம் திரும்பி ஆவலாக, என்னப்பா வசந்தா எழுதியிருக்கிறாள் என்று கேட்டான். 2 நாட்களில் பரீட்சை ஆரம்பிக்கப் போகிறதாம், அவசரமாக பணம் அனுப்ப சொல்லியிருக்கிறாள் என்று கூறிய செங்கல்வராயன் தமது பணியால் பக்கம் திரும்பி, உடனே ஆபீஸுக்கு டெலிஃபோன் செய்து வசந்தாவுக்கு 1000 ரூபாய் தந்திமணி ஆர்டர் செய்ய சொல்லு என்றார். அந்த பணியாலும் வேகமாக கூடத்தை நோக்கி நடந்தான். மார்த்தாண்டன் தனது சாப்பாட்டை விட நாயின் சாப்பாட்டு விஷயத்தில் தான் அதிக அக்கறை காட்டினான். செங்கல்வராயன் அவனை அப்படி செல்லமாக கடிந்து கொண்டு சாப்பிட செய்தார். சொல்லப்போனால் மார்த்தாண்டனின் சொந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் யாராவது ஒருவர் தூண்டுகோலாக இருந்து அவனை செய்ய வைக்க வேண்டியிருந்தது. அந்த தூண்டுகோல் செங்கல்வராயனாக இருந்து அவனது மூர்க்க சுபாவத்திற்கும் அவருக்கிருந்த ஏராளமான வேலைகளுக்கும் அவர் எவ்வளவு பொறுமையாக மார்த்தாண்டனிடம் நடந்து கொள்வதை பார்ப்பவர்கள் பிரமித்து போய்விடுவார்கள். இருந்த போதிலும் அவரது வாழ்க்கையிலேயே அவரிடமிருந்து ஒரே பலவீனம், புத்திர வாஞ்சனை ஒன்றுதான். அந்த நாள் தசரதனையும் மிஞ்சும் அளவுக்கு அந்த பாசம் அவரிடம் குடிக்கொண்டிருந்தது. தங்கச்சி வந்தால் எப்பொழுது அப்பா வருவாள்? 10-15 நாட்களில் வந்து விடுவாள். மறுபடி எப்பொழுது திரும்பி போவாள்? இனி அவள் போக மாட்டாள். இப்பொழுது MA பரீட்சை எழுதிவிட்டு வருவாள். அதோடு அவள் படிப்பு முடிந்து விடுகிறது என்று கூறியபடி சாப்பாட்டில் முனைந்தார் செங்கல்வராயன். ஜோகர் நாய் தன்னுடைய சாப்பாட்டை முடித்து கொண்டு விட்டதால் மார்த்தாண்டனின் கவனமும் சாப்பாட்டில் திரும்பியது.